ஆனா முதலமைச்சர் சொல்லுவதும் ஒரு விதத்துல சரி. ஆனா சட்டம் ஒழுங்கு வந்து குறிப்பிட்ட சில ஏரியா, சில பாக்கெட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ல மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதும் உண்மை. அதுல மாற்று கருத்து இல்ல. நாம் வந்து அதை அப்படிதான் பார்க்கணும். நீங்க வந்து இதுல வந்து நிறைய, அதாவது இதுக்கு முன்பு வந்து காவல்துறையில அரசியல் இல்ல, காவல்துறை ஒரு டிசிப்ளின் போர்ஸ். ஆனா இப்ப காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஏரியால அவங்கவுங்க தாண்டோண்டித்தனமா செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு ஈவன் கலைஞர் ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடக்கல. ஒரு நீங்க சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அது வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் வந்து டைரக்டா சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது, படம் போடுறது, நாங்க இதை பண்றோம், அது சினிமா மாதிரி, சினிமா போலீஸ் மாதிரி மாறிவிட்டது. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் நாலேஜுக்கு போனோம், இதெல்லாம் கண்டிக்கணும். பிகாஸ் நீங்க வந்து போலீஸ் வந்து இட்ஸ் a disciplined force. அங்க வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ல இது வந்து கவர் ஆகுது. தவறுகள் அவர் வந்து பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுவது காவல்துறையினுடைய கடமை. எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து அவங்க செயல்படுறது, அரசின் கீழ் அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா காவல்துறையினர் ஒரு நியூட்ரலிட்டியோட ஒர்க் பண்ணும். அதான் ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் சொல்லுது. இதெல்லாம் மீறப்படுகின்றது.